ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இதுவரை நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். 333 மேனிஃபெஸ்டேஷன், 555 மேனிஃபெஸ்டேஷன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுவரை பார்க்கலன்னா பார்த்துடுங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை தான் பார்க்க போகிறோம். 17 செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இது நீங்கள் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் எழுத போகிறதில்ல. ஒரு 17 செகண்ட் மட்டும் உங்கள் மைண்டை உங்கள் கண்ட்ரோலில் வச்சு நீங்கள் நினச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இது பண்றதுக்கான 4 ஸ்டெப்ஸ் தான் நம்ம வீடியோல இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சூஸ் யுவர் பிளேஸ். நீங்க ஒரு கம்ஃபர்டபுளா நல்ல இடமா பார்த்து உட்காந்துக்கோங்க. நீங்க இப்போ மெடிடேட்லாம் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணுவீங்களோ அப்படி ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க உங்க மேனிஃபெஸ்டேஷனை நினைக்க போறதே ஒரு 17 செகண்ட்ஸ் தான். அதுவும் நீங்க சவுண்டா உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரியான இடத்துல இருந்தா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க நினைக்கிறது சரியா போய் உட்காராது. அதனால அமைதியா உங்க மனசை காமா வச்சுக்கிற இடமா பார்த்து போய் உட்காந்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பு, ரிலாக்ஸ் அண்ட் செட் அலாம். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் ஒரு 17 செகண்ட்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் தாட்ஸை கொண்டு வர போகிறதால அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மைண்டை கிளியராக வச்சுக்கிறது நல்லது. வேறு எந்த தாட்ஸும் இல்லாமல் எம்டி மைண்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் உங்களுக்கு இந்த 17 செகண்ட் எக்ஸாக்டாக தெரியும்னா நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி ஸ்டாப் வாட்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பு, மேனிஃபெஸ்டேஷன். இப்போ இந்த ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஏன்னா உங்கள் 17 செகண்ட் மேனிஃபெஸ்டேஷனை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகிற ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் முதல்ல நம்பணும். அப்போ எப்படி இந்த மெத்தட் மேலே நம்பிக்கை வரும்னு கேட்டால், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் நினச்சது நடந்தால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி, இந்த டெக்னிக் ஒர்க் ஆகுதுன்னு. அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வர மாதிரியான சின்ன மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிங்க. நீங்கள் பெரிய விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நடக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்க நம்பிக்கையோட பண்ணணும். அதனால தான் சின்னதா ஆரம்பிக்க சொல்வாங்க. சரி, அப்போ இந்த 17 செகண்ட்ஸில் என்ன பண்ணணும்னு கேட்டால், உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்டேஷன் இருக்கோ அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க, ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு ஆசை. அப்போது இந்த 17 செகண்டில் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் ரொம்ப நல்லா தெரியுது, ரிசல்ட் வருது, நீங்கள் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கீங்க, உங்கள் டீச்சர்ஸ்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே அதுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹாப்பினஸை எல்லாமே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அந்த ஹாப்பினஸை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அப்போதான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். இது எல்லாம் 17 செகண்ட்ஸ்ல பண்ணிடுங்க. சப்போஸ் இது பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டீங்க, இல்ல யாராவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம மறுபடியும் இந்த தாட்ஸ் எல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அந்த 17 செகண்ட் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எண்ணங்கள் எல்லாமே நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிமிஷத்திலேயே நிறைய எண்ணங்கள் நமக்கு வந்து போகும்னு சொல்றாங்க. அதனால ஒரு 17 செகண்ட் மட்டும் உங்களுக்கு தேவையானதை எண்ணங்களா கொண்டு வந்து வேற எந்த தாட்ஸும் இல்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாத்துக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப், ரிப்பீட் ஃபார் 1 மந்த். இந்த மெத்தடை நீங்க ஒரு மந்தாவது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஒரு 1 வீக் மட்டும் பண்ணிட்டு எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா மற்ற மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப அதிகம். எக்ஸாம்பிளுக்கு 555 மேனிஃபெஸ்டேஷன், 333 மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் 33 டைம்ஸ் இல்லாட்டா 55 டைம்ஸ்னு எழுதுவீங்க. ஆனா இது ஒன்லி 17 செகண்ட் விஷுவலைசேஷன் அண்ட் ஃபீலிங்ஸ்னால ஒரு 1 மந்த் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்க்குள்ளாரையே நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு நடக்கிற அறிகுறிகள்லாம் தெரியும். ஆனா இந்த மெத்தட் ஈஸியா இருக்கேன்னு சொல்லி நீங்க அப்சஸ் ஆகி அடிக்கடி பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ ஒரு 3 or 4 டைம்ஸ் பண்ணா ஓகே. ஏன்னா எவ்வளோ டைம்ஸ் நீங்க ஒரு நாளையில பண்றீங்கன்றதை விட எவ்வளோ எஃபெக்டிவா பண்றீங்க, எவ்வளோ நல்ல ஃபீலிங்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸை கொண்டு வரீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பண்ணாலும் கரெக்டா அந்த 17 செகண்ட் உங்களுக்கு உங்க டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ஈஸியான மெத்தடா தெரியலாம். ஆனால் நம்ம தாட்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கிறதால கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறது அவசியம். இந்த மெத்தடை நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷனோட ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர் and be happy மக்களே.